ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொல்லிமலை வந்திருக்கோம். கொல்லிமலையோட அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு பிடித்தமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொல்லி ஹில்ஸ் தான். நல்லாயிருக்கும், பார்க்கவே கொஞ்சம் நல்ல கண் குளிர்ச்சியாக இருக்கும். எங்கள் ஊருக்கு ரொம்ப பார்க்காது, அதனால் இந்த கொல்லி ஹில்ஸ்க்கு வந்திருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் வந்து கொல்லிமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து மரங்கள் வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும். ரோட்டோட வந்து 2 புறமும் அழகான மரங்கள் இருக்கும். பாருங்கள், தென்னை மரம், வாழை மரம், அடுத்து வந்து பாக்கு மரம். இதுதான் வந்து இந்த மலையடிவாரத்தில் கீழே இருக்கிற ரோட்டுக்கு போகிற வழியில் 2 சைடும் நல்ல ஒரு செழிப்பாக பசுமையான சூழலில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொல்லிமலை. இது வந்து டோட்டல் வந்து 72 ஹேர்பின் பெண்டு இருக்குது. மலைகள்லே ரொம்ப ஆபத்தான ஒரு மலை பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலை தான். அதாவது ரொம்ப அப்படியே அந்த ஹேர்பின் பெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்துட்டால் தெரியாது, பட் புதுசாக போகிறவங்களுக்கு இது போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை மேலே ஏறி போகிறதே ஒரு சவால் தான். நல்லா இருக்கும். குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். மற்ற வந்து அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே மங்கீஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகு தான் வந்து அதிகமாக ஃபேமஸ்ஸு. மிளகு விளைச்சல் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பழம், ஜாக் ஃப்ரூட்டு, பலாப்பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு விற்பாங்க. அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் சூப் இருக்குள்ள அந்த மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த அர்ப்பளீஸ்வரர் வந்து இங்கே வந்து அர்ப்பளீஸ்வரர், பெரிய காண்டியம்மன், எட்டுக்கை அம்மன் இதெல்லாம் இருக்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இங்கே இருக்குது. நம்ம இங்கே வந்துட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து மலைக்கு மேலே போயிட்டோம். இங்கே தான் வந்து இந்த செட்டு சாமான்லாம் விற்பாங்கல்ல, இங்கே தான் வந்து விற்பாங்க. இது வந்து சோளக்காடு இது பேர். நம்ம வந்து இப்போ சோளக்காட்டுக்கு போயிட்டுருக்கோம். சோளக்காட்டை தாண்டி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மாசி பெரிய கருப்பண்ண சுவாமி அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மலைக்கு மேலே போகணும். அதாவது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். கீழே மலையடிவாரத்துலேருந்து மேலே போகணும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மிகவும் சக்தியுள்ள ஒரு சாமினா வந்து மாசி பெரிய கருப்பண்ண சுவாமி தான். ஆல்ரெடி நாங்கள் வந்து எட்டுக்கை அம்மன், அர்ப்பளீஸ்வரர்லாம் பார்த்துட்டோம். இங்கே மட்டும்தான் நாங்கள் பார்க்கல. சரி, இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக போகலான்னு வந்திருக்கோம். பாருங்கள் மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு. கீழேருந்து மலைக்கு மேலே போகணும். அதாவது ஒரு 8 கிலோமீட்டராவது இருக்கும். இங்கே அந்த மலை மேலே ஏறி போயிட்டு அந்த கோயிலை பார்க்கணும். பாருங்கள், கீழே வந்து எவ்வளோ சூப்பராக அழகாக பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயே வந்து திங்ஸ்லாம் எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. வேண்டுதல் வந்து அந்த மாசி பெரிய கருப்பண்ண சுவாமிக்கு வச்சுருந்தாங்கன்னா மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே தான் வந்து அந்த சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து செட்டு ஜாமான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இப்போ மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய மக்கள் போவாங்க. இந்த டைமில் வந்து எப்பயுமே கும்பல் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கீழே அந்த தெரியுது பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம இந்த தூரத்துக்கு வந்திருக்கோம். மேலே ஏறி வந்துட்டோம். அங்கே தான் வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மலை மேலே வந்துட்டோம். இதுவே மிகப்பெரிய ஒரு சவால் தான். எப்படி ஏற முடியும்னு நினச்சோம், பட் ஏறி வந்துட்டோம். சாமியை பார்க்கணுன்றதுக்காகவே வந்துட்டோம். எவ்வளோ மக்கள் வராங்கன்றதை பாருங்கள். ஒன்ஸ் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது, ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம். இங்கே வந்து ஒருத்தர் வந்து முள் செருப்பில் நடந்து வந்துட்டு இருந்தார் நாங்கள் வரும்போது. பாருங்கள், மக்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டுருக்காங்கன்ட்டு. இந்த கியூ வரிசையில் நின்று தான் போய் சாமி பார்க்க முடியும். மேலே ஏறி வந்துட்டு நம்ம இந்த கியூவில் நின்று போகணும். நம்ம லாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணிட்டோம். கோவிலில் மாசி பெரிய கருப்பண்ண சுவாமி இருக்காங்க.